கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். யார் தன்னுடைய வாயை, அதாவது தன்னுடைய நாவை காக்கிறார்களோ அவர்கள் அந்த ஆத்துமாவில் வரக்கூடிய இடுக்கண்களுக்கு அவர்கள் விலக்கி பாதுகாக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வார்த்தைகளினாலதான் அநேக நேரங்கள் நாம் பலவிதமான இடுக்கண்களுக்குள்ளே மாட்டுகிறோம். ஆமீன், ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஆமீன், நாவு அது ஒரு நெருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன், ஸ்தோத்திரம். நாவை காக்கிறவன் ஆமீன் இடுக்கனுக்கு தன்னுடைய ஆத்மாவை விளக்கிறான். ஆமீன், சொற்கள் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நாவை காத்து கொள்வோம். ஆமீன், ஸ்தோத்திரம். பொறுமையா இருக்க வேண்டிய இடத்துல நம்ம பொறுமையா இருப்போம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். அடிக்கிற எல்லா காற்றுக்கும் நம்ம வேலி அடைப்போம், ஆனால் அது நம்முடைய ஆத்துமாவுக்கு தான் இடுக்கனை கொண்டு வரும். ஆகவே நம்முடைய நாவை நாம் காத்து தேவனுக்கு பிரியமான வழிகளை நடப்போம். நிச்சயமாக நம்முடைய ஆத்துமா இந்த உலகத்தில் வருகிற எல்லா இடுக்கண்களுக்கும் காப்பாற்றப்படும். ஜெபிப்போமா. ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. எங்கள் நாவுகள் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் காக்கப்பட கிருபை தாருங்கப்பா. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. எங்கள் நாவுகளை காத்து எங்கள் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காத்து கொள்ள கிருபை தாரும். இந்த நாளின் தேவைகளை சந்தியும். ஒவ்வொரு குடும்பங்களையும் சமாதானத்தோடு நடத்தும். தேவ கிருபை தம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை சூழ்ந்து கொள்வதாக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.